இவர் தான் சிஎம் ஆவார் நினைச்சிட்டு இருக்காங்க டிவிக்கு. விஜய் அவர்கள் கட்சியில விஜய் தனித்து நின்றால் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார்னு பாத்தீங்க போனா கிட்டத்தட்ட ஒரு 15% 20% ஓட்டுகள் தான் வாங்குவேன்னு சொல்லி மக்கள் கருத்து கணிப்புல சொல்றாங்க. கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கூட்டணி சேரல அப்படின்னா இவர் கண்டிப்பா மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாரு. ஏன்னா விஜய் நிக்கிற தொகுதியில விஜய் ஜெயிப்பாரே தவிர எல்லா தொகுதியிலும் விஜய் நிக்க முடியாது. அதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் விஜய்க்கு ஓட்டர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இப்ப நான் எடுத்துக்காட்டு விஜய் ஒரு ரோட்ல நின்னா விஜய் ஒரு பாப்புலாரிட்டிக்கு விஜய் வின் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் 234 தொகுதியிலையும் தனித்து நின்றாரு. அதாவது அவருடைய தொண்டர்களை தனிச்சு நிக்க விட்டார் அப்படின்னா விஜய்க்கு விழுற ஓட்டு அவங்களுக்கு விழுமான்னு கேட்டா இது ஒரு கேள்விக்குறிதான். கண்டிப்பா விழாது. எல்லாருக்குமே கொஞ்சம் யோசனை இருக்கும். அப்ப விஜய் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் கூட்டணி சேரணும். கூட்டணி எப்படி சேரணும் பாத்தீங்கன்னா யாரோட கூட்டணி சேரலாம் அப்படின்னா அவர் கண்டிப்பா திமுகவோட கூட்டணி சேர மாட்டாரு. ஏன்னா இப்ப கரூர் சம்பவம்லாம் பாத்தீங்கன்னா இவர் பண்ண தப்ப திமுக தான் பண்ணுச்சு, நான் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திமுகக்கும் டிவிகேக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா 100% அவர் திமுகவோட சேர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு திமுகக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, மத்த எந்த கட்சிகளுக்கும் போட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி அடிக்கடி விஜய் ஒரு பதிவு பண்ணிட்டே வருவாரு. சரி, ஓகே. அப்ப விஜய் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இவர் கூட்டணி சேரணும். ஒரு நல்ல ஒரு கட்சி கிட்டத்தட்ட 35% 40% ஓட்டு வங்கிகள் வச்சிருக்க ஒரு கட்சியை பின்பற்றானா